வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வெளியீடு. நீர்வளங்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தொழிற்சங்க நடவடிக்கையால் பல பகுதிகளில் நீர்வளங்கள் தடைப்படும். கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு பதில் உபவேந்தர் நியமனம். நாடளாவிய ரீதியில் இலவச வைஃபை வசதிகளை வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. கடந்த வருடம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறு இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய www.doenets.lk அல்லது www.results.exams.gov.lk என்ற இணையதளங்களுக்கு பிரவேசிப்பதன் மூலம் பெறுபேறுகளை காண முடியும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் அந்த இணையதள முகவரிகள் www.doenets.lk அல்லது www.results.exams.gov.lk. கொழும்பு மற்றும் ஜெயவர்தனபுர ஆகிய கல்வி வலயங்களை சேர்ந்த அதிபர்கள் பரீட்சை திணைக்களத்தில் இன்று பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏனைய பாடசாலைகளுக்குரிய பெறுபேறுகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பான தகவல்களை அறிவதற்காக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசனுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற காப்போதா சாதாரண பரீட்சைக்குரிய பெறுபேறுகள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளன. இந்த பெறுபேறுகளை மாணவர்கள் நமது இணையதளத்திலான www.doe.lk என்ற இணையதளத்தினூடாக பார்வையிடலாம். கொழும்பு மாவட்டம் மற்றும் ஜெயவர்தனபுரம் போன்ற கல்வி வலயங்களுக்குரிய பாடசாலை அதிபர்கள் இன்று 10 மணிக்கு பின்பு நமது அலுவலகத்தில் வந்து பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனைய பகுதிகளுக்கான பெறுபேறுகள் இன்று மாலை தபாலில் அனுப்பி வைக்கப்படும். நாடளாவிய ரீதியில் இலவச வைஃபை வசதிகளை வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 26 இடங்களில் இன்று முதல் இந்த வசதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை தகவல் தொழில்நுட்ப தொடர்பாடல் முகவர் நிலையத்தின் திட்ட முகாமையாளர் கவாஸ்கார் சுப்பிரமணியம் குறிப்பிடுகின்றார். இலவச வைஃபை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இன்று முற்பகல் நடைபெறவுள்ளது. இலங்கை தொழில்நுட்ப முகவர் நிலையம் சகல முயற்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் முதலாவது கட்டம் கோட்டை புகையிரத நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இலங்கையின் 26 இடங்களில் முதற்கட்டமாக இலவச வைஃபை ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்குள் 1000 இடங்களில் ஃப்ரீ வைஃபை வழங்கப்பட உள்ளது. இலங்கையின் பிரதான கையடக்க மற்றும் பிக்ஸ் லைன் ஆபரேட்டர்ஸ் அவர்களின் மூலமாக தான் ஃப்ரீ வைஃபை வழங்கப்பட உள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு பதில் உபவேந்தர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பதில் உபவேந்தராக பேராசிரியர் லலிதா மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் டி சில்வா தெரிவித்தார். புதிய பதில் உபவேந்தராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர் லலிதா மெண்டிஸ் இன்று கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். இந்த நியமனத்தை தாம் வரவேற்பதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் கலாநிதி பிரபாத் யாசிங்க தெரிவித்துள்ளார். தமது தொழிற்சங்க நடவடிக்கையால் சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நீர்வளங்கள் ஊழியர்கள் கடந்த வார இறுதி நாட்களில் மேலதிக நேர சேவை மற்றும் வார இறுதி கடமையிலிருந்து விலகியிருந்தனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் நாட்டின் பல பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்பட்டதாக நீர்வளங்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் உபாலி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அனைத்து ஊழியர்களும் இன்றைய தினம் 6 மணித்தியாலங்கள் சேவையிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பள உயர்வு உள்ளிட்ட 2 கோரிக்கைகளை முன்வைத்து நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர்.
நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் நீர் விநியோக அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இலங்கையில் இளைஞர்களில் கணனிகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இளைஞர்களில் 54.4% கணனி அறிவை கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. நாடு பூராகவும் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புகளின் போது இளைஞர்களின் கணனி பயன்பாடு அதிகரித்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அமர சதரசிங்க தெரிவித்தார். உயர்கல்வி பயில்வோரின் 68% கணனி பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள 5 1 வீடுகளில் கணனி பயன்படுத்தப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மோசடியில் ஈடுபடுவோர் மற்றும் திருடர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் விசேட பாதுகாப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். இதற்காக சிவில் மற்றும் சீருடை அணிந்த போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பண்டிகை காலங்களில் நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கைது செய்வதற்காக பொது சுகாதார பரிசோதகர்களுடன் இணைந்து சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணம் போன்ற இரு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை திருப்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை பொத்திவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமை.